கைஸ், உங்களால் 12 மாதத்துல மில்லியனராக ஆக முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? 12 months to $1 million. $1 million நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக 1 crore வச்சுக்கலாம். இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். இதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. நீங்கள் 10 ரூபா பொருளை 10 லட்சம் பேருக்கு விற்றா 1 கோடி சம்பாதிக்கலாம். 100 ரூபா பொருளை 1 லட்சம் பேருக்கு விற்றாலும் 1 கோடி சம்பாதிக்கலாம். 1000 ரூபா பொருளை 10,000 பேருக்கு விற்றாலும் 1 கோடி சம்பாதிக்கலாம். ரயான் இதை செஞ்சு காட்டியிருக்காரு. இவர் capitalism.com-ஓட ஃபவுண்டர். அதுவும் இல்லாமல் நிறைய பீப்புளுக்கு 7 figure இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஜென் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸ். இதில் யோகா மேட் டவலை செல் பண்ணார். பிஸ்னஸுக்கு இவர் புதுசு இல்லை, ஆனால் இவர் பிஸ்னஸுக்கு புதுசுனால நிறைய மிஸ்டேக் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் ரயான் விடலையே, அவர் நிறைய பிஸ்னஸ் மேன்களை மீட் பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிகளை தெரிஞ்சுக்கிட்டார். திரும்பி வந்து ஜென் ஆக்டிவ் ஸ்போர்ட்ஸை ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸாக மாற்றினார். $1 million செல் பண்ணார். நீங்களும் $1 million ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜோட ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கோங்க. நம்பர் 1 த கிரைண்ட் ஸ்டேஜ், 1 to 4 months இருக்கும். நம்பர் 2 த க்ரோத் ஸ்டேஜ், 5 to 9 months. நம்பர் 3 த கோல்டு ஸ்டேஜ், இது வந்து 10 to 12 months இருக்கும். நம்பர் 1 த கிரைண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த ப்ராடக்டை செல் பண்ண போகிறீங்கன்னு சூஸ் பண்ணணும். பீப்புளோட நீடை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை சூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இது ஒரு டிஃபிகல்ட்டான ஸ்டேஜ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்ல. இப்போ மார்க்கெட்டில் ஒரு புதுசான ப்ராடக்ட் வந்திருக்கு. நம்ம எடுத்த உடனே அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டோம். ஏன்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாமல் நம்ம கண்டிப்பாக வாங்க மாட்டோம். இதுவே உங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்தால் நம்ம போய் பை பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் உங்கள் ப்ராடக்ட் மேலே ஒரு நல்ல ரிவ்யூஸும் நம்பிக்கையும் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பீப்புள் வந்து வாங்குவாங்க. அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டாய்ஸ் சப்ளிமெண்ட்டை நிறையா சேல்ஸ் பண்ணார். ஆனால் அது அவ்வளோவா சேல்ஸ் ஆகாததுனால நிறைய ரீசர்ச் பண்ணி அவராக ஒரு சப்ளிமெண்ட்டை மேக் பண்ணார். அவரோட ஃப்ரெண்டு ஜோக்கும் இதை யூஸ் பண்ணி பார்க்க சொன்னார். அவர் ஃப்ரெண்டுக்கு யூஸ் பண்ணும்போதே இது ரொம்ப பிடிச்சிட்டு, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இதை வந்து விற்க ஆரம்பித்தாங்க. இதை யூஸ் பண்ண எல்லாருக்குமே பிடிச்சிட்டு. இது ஒரு ஆல்ஃபா பிரெயின், அதாவது நம்ம பிரெயினோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சி பிரெயின் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இது எந்த அளவுக்கு செல் ஆச்சுன்னா அவங்க மேக் பண்ண எல்லா சப்ளிமெண்ட்டும் செல் ஆச்சு. இவங்க கொஞ்ச நாள்லே $1 million வந்து ஏர்ன் பண்ணாங்க. நம்பர் 2 த க்ரோத் ஸ்டேஜ். பால் மில்லர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன். இவர் தூங்கும்போது ஹெட்ஃபோனில் பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டே தூங்குகிற பழக்கம் இவருக்கு இருந்துச்சு. அதனால் இவர் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டே தூங்குவார். ஆனால் அந்த ஹெட்ஃபோனோட வெயிட் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி அவ்வளவோ சரியாக இல்லை. அதனால் இவரால் சரியாக தூங்க முடியலை. இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு அவர் நினச்சார். அவர் மார்க்கெட்டில் நிறைய ஹெட்ஃபோன்ஸை வாங்கி அதை ரீசர்ச் பண்ணி ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஹெட்ஃபோன்ஸை வந்து மேக் பண்ணார். அதுதான் காசி ஃபோன்ஸ். இது மார்க்கெட்டில் விற்க ஆரம்பித்தோடனே பீப்புளுக்கு இது ரொம்ப பிடிச்சிட்டு நிறைய பேர் இதை வாங்க ஆரம்பித்தாங்க. ஆத்தர் இந்த ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சீக்ரெட்டை சொல்கிறாரு. 25 சேல்ஸ் பர் டே. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். நம்பர் 3 த கோல்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள் பிராண்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் ஹை காஸ்ட்டில் செலவாகும். இருந்தாலும் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறதுனால மில்லியன் பீப்புளுக்கு உங்களோட பிராண்டும் ப்ராடக்ட்டும் ரீச் ஆகும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.